கொடூர குற்றம் புரிந்தவர்களுக்கு தண்டனை அளிப்பதற்கான வயது வரம்பை 16ஆக குறைத்து மற்ற குற்றவாளிகள் போல் அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை அண்மை காலமாக அதிகரித்து வருகிறது. அதே நேரத்தில் இதற்கு எதிர்ப்பும் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை இப்போது விரிவாக பார்க்கலாம். டெல்லியில் மருத்துவ மாணவி ஜோதி சிங் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் 3 ஆண்டு சிறை தண்டனை பெற்ற சிறார் குற்றவாளி தண்டனை காலம் முடிந்த நிலையில் விடுதலை செய்யப்பட்டதற்கு பலரும் ஆதரவும் எதிர்ப்பும் தெரிவித்துள்ளனர். கொடூர குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் 18 வயதிற்கு உட்பட்டு இருந்தாலும் அவர்களின் வயதை கருத்தில் கொள்ளாமல் உரிய தண்டனை கொடுக்க வேண்டும் என்ற கருத்து வலுத்து வருகிறது. அதே நேரத்தில் இந்த எதிர்ப்பு தேவையற்றது என்கின்றனர் குழந்தைகள் நல ஆர்வலர்கள். அம்மா அப்பா நமக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை கொடுக்கல, நம்ம சூழல் ஏன் இப்படி இருக்குது, நம்ம வீடு ஏன் இப்படி இருக்குன்னு அவன் நினச்சி தப்பு செய்ய ஆரம்பிக்கிறான். அந்த தப்பை தூண்டுற மாதிரி பெரியவங்களும் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் நமக்கு தேவை நாட்டில், இவங்க படிக்கக்கூடாதுன்னே நிறையா பேர் இவங்கள அமுக்கி இதுக்குன்னே உபயோகிக்கிறாங்க. ஸோ அப்போ தப்பு யார் மேலே? அந்த குழந்தை மேலேயா, இல்லை நம்ம சமுதாயத்து மேலேயா, இல்லை நம்மளோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸா, லாஸ் ஆஃப் த கண்ட்ரியா? இதை ஆராயாமல் ஜஸ்ட் லைக் தட் ஒரே ஒரு கேஸ்க்காக நம்ம மாத்துறோம் அப்படின்னா நம்மள மாதிரி முட்டாள் யாருமே கிடையாதுன்னு நான் நினைப்பேன். ஒரு குற்றச்செயலில் ஈடுபடும் போது குற்றத்தின் தன்மையை பார்க்க வேண்டுமே தவிர அவருடைய வயதை பார்த்து தண்டனை வழங்குவது தவறான முன்னுதாரணம் என்றும், குற்றச்செயலில் ஈடுபடுபவர்களை ஊக்குவிக்கும் நடவடிக்கையாகவே இந்த செயல் அமையும் என்றும் கூறுகிறார் உளவியல் நிபுணர் அபிலாஷா. குற்றத்துடைய தன்மையை பொறுத்து தான் நம்ம இதை அசஸ் பண்ணுறோம். இதுக்கு அப்பாற்பட்டு சைக்கலாஜிக்கல் நாங்கள் குரோனலாஜிக்கல் ஏஜ்னு சொல்லுவோம், மென்டல் ஏஜ்னு சொல்லுவோம். குரோனலாஜிக்கல் ஏஜ்ன்றது நம்ம வருஷங்கள், எத்தனை வருஷம் அவங்க வாழ்ந்திருக்காங்கன்றதை வச்சு ஏஜ் சொல்கிறது. மென்டல் ஏஜ்ன்றது சில சைக்கோமெட்ரிக் அசஸ்மெண்ட் வச்சு அந்த பையனுடைய இமோஷ்னல் மெச்சூரிட்டி என்ன, சோஷியல் மெச்சூரிட்டி என்ன, இவனுடைய மென்டல் ஏஜ் என்னன்னு கண்டுபிடிச்சோன்னா அவன் குழந்தை கேட்டகரியில் வரானா அடல்ட் கேட்டகரியில் வரானான்னு நமக்கு தெரியும். அதை பேஸ் பண்ணியும் நம்ம சொல்ல முடியும், இவனை நீங்கள் குழந்தையா ட்ரீட் பண்ண முடியாது. வெளிநாடுகளில் கொடூர குற்றங்களில் ஈடுபடும் சிறுவர்களை தண்டிக்க உரிய சட்டம் உள்ளதை போன்று இந்தியாவிலும் அது போன்றதொரு சட்டம் வர வேண்டும் என கோரிக்கை வைக்கப்படுகிறது. இதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிறார் வழக்கறிஞர் சாந்தகுமாரி. பல மேற்கத்திய நாடுகளில் இன்றைக்கும் கூட இளம் குற்றவாளிகளாக இருக்கிறவர்கள் பாலியல் வல்லுறவு அல்லது பலாத்காரம் அல்லது தீவிரவாத செயல்கள் அல்லது வெடிகுண்டு வழக்குகள் அவற்றிலே ஈடுபட்டிருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களையும் ஒரு மேஜரான குற்றவாளியாக கருதி அவர்களுக்கு கொடுக்கின்ற தண்டனையும் அந்த அளவிற்கான தண்டனை என்கிற அளவிலே செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நடைமுறை இங்கே வர வேண்டும் என்பதற்காகத்தான் சட்டத்திலே திருத்தம் கொண்டு வருவதற்கான பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கு கூட ராஜ்யசபாவில் அந்த மசோதா கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது. அது உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதுதான் எங்களை போன்றவர்களுடைய கோரிக்கையாக இருக்க முடியும். ஒரு தனிநபரின் குற்றத்திற்கு சமூகமும் காரணம் என்று கூறப்பட்டாலும் செய்த குற்றத்திற்கு உரிய தண்டனை வழங்காமல் விடுவிப்பது தவறை ஊக்குவிக்கும் செயல் என்ற கருத்தும் முன்வைக்கப்படுகிறது. மதியழகன், நியூஸ் 7 தமிழ், சென்னை.